ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புத்தா டிஎன்பிஎஸ்சி புக்கில் ஃபஸ்ட்டு 3 டாபிக் நான் முடிச்சதை நீங்கள் ஆல்ரெடி பழைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமும் நான் ஒரு 3 டாபிக் படித்தேன் பார்த்துக்கோங்க. அப்புறமா படிக்கிறதுக்கான டைமே எனக்கு அமையலை. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கையும் படிச்சுட்டு இருக்கிறதுனால இதுக்கான டைமை ஒதுக்கவே முடியாமல் ஆயிட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா படிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு ஒரு 6 டாபிக் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 3 டாபிக் இருக்குது. அதையும் நான் முடிச்சிட்டேன்னா அந்த அழகு 1 டாப்பிக்கே கம்ப்ளீட் ஆயிரும். அதை இன்றைக்கி அதை படிக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன். புத்தா டிஎன்பிஎஸ்சி புக்கை படிக்க தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்கில் சிலபஸில் அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே ஸ்கிப் பண்ணாமல் மொத்தமாக படிக்கணும்னு எனக்கு தோணுது. நம்ம சிலபஸில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணி வச்சுட்டு போவோம். கடைசியில் பார்த்தா அங்கே வந்து சிலபஸில் இல்லாததெல்லாம் கேட்டு வைப்பாங்க. அதுக்கு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிங்க, அதிலே உங்களுக்கு புரியும் பார்த்துக்கோங்க. இப்போ எஸ் ராமகிருஷ்ணன், சிசு செல்லப்பா, சி மணி இவங்க யாருமே நமக்கு வந்து சிலபஸில் கிடையாது. நம்ம இவங்களெல்லாம் படிக்காம தான் போவோம். ஏன்னா சிலபஸில் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அவங்க வந்து கண்டிப்பாக நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த நூல்களில் ஃபஸ்ட் இப்போ எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட ஒரு 3 நூலை கொடுத்துட்டு, சிசு செல்லப்பா அவரோட ஒரு நூலை கொடுத்துட்டு, ஒரு நூலையும் கொடுத்து இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு எங்கே தெரியும்? நம்ம படித்தா தானே நமக்கு அதில் உள்ளது தெரியும். அதனால நம்ம இதை வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு தான் போகணும், எல்லாமே ஸ்கூல் புக் வைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன குரூப் 4ல் நமக்கு விஜயநகர் பாமினி வந்து நமக்கு சிலபஸ்லேயே கிடையாது. ஆனால் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஒரு கொஸ்டின் வந்தாலும் சரி, 2 கொஸ்டின் வந்தாலும் சரி, அதோட மார்க் வந்து நமக்கு ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ இருக்க தானே செய்யுது. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே படிக்கிறது தான் எனக்கு என்னமோ பெஸ்ட்டுன்னு தோணுது. நானும் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து சிலபஸ் வைஸ் 4கேர் அகாடமியில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த புத்தா டிஎன்பிஎஸ்சி புக் படிக்க தான் இந்த மாதிரி கூட கேள்விகள் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால நம்ம எல்லாமே படிக்கிறது வந்து பெஸ்ட்டு தானே. அவங்க சைடில் இருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற நிலமையில தான் போகணும் பார்த்துக்கோங்க. அதனால நம்ம எதையுமே ஒமிட் பண்ணாமல் சிலபஸில் இல்லை அதில் இல்லைன்னு சொல்லிட்டு எதையுமே ஒமிட் பண்ணாமல் எல்லாமே படிக்கிறது தான் பெஸ்ட்டு. இனிமே தான் நானும் அதை ஃபாலோ பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே போன குரூப் 4கே புக் எல்லாம் படித்து தான் வச்சுருந்தேன். இப்போ இந்த சிலபஸ் மாற்றினதுக்கு அப்புறம் தான் அதை வாசிக்கலை. இனிமேல் தான் திருப்ப வாசிக்க போகிறேன். இனிமேல் என்னோட சேனலில் டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் லைவ் ஸ்டடி நான் போடலான்னு இருக்கேன் பார்த்துக்கோங்க. என்னோட சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என் கூட ஜாயின் பண்ணி படிங்க. கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் 6 மணிக்கு உட்காந்தா 10 மணி வரைக்கும் படிச்சுட்டு தான் இருப்பேன். அந்த இடத்த விட்டு நகரவே போகிறதில்ல. அதனால என் கூட நீங்களும் படிக்கும்போது உங்களுக்கும் அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். நான் பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவுமே படிக்க மாட்டேன். ஏற்கனவே படித்ததை தான் நான் ரிவைஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற நாட்கள் கடைசி நாட்களில் எதையுமே வந்து புதுசாக வந்து படிக்கக்கூடாது. ஆல்ரெடி படித்ததை மட்டும் தான் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால நான் ஏற்கனவே படித்ததை தான் நான் ரிவைஸ் பண்ண போகிறேன். அந்த மாதிரி நீங்களும் ரிவிஷன் பண்ண போகிறீங்கன்னா என் கூட ஜாயின் பண்ணி நீங்களும் ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போவுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த புக் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள், எதை வாங்குறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க அதிகமாட்டு. இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம எந்த புக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டே இருக்க முடியும்? நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கூல் புக்கே நமக்கு எல்லாமே தான். அதை நம்ம அட்டை டு அட்டை படித்தாலே போதும் பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட புக்கே இல்லை, அதர் சோர்ஸ் புக்கே என்கிட்ட எதுவுமே இல்லை, ஸ்கூல் புக் மட்டும்தான் இருக்குங்கிற நிலமையில இருந்தாலும் ஸ்கூல் புக் இருக்குது, அதுவே நமக்கு போதும், அதுவே தாராளம். அதை வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு லைவ் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள்.